யாஸ் நீங்கள் பார்த்துருக்க சேனல் பேர் மாஸ்டர் கேமர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தாங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரீ ஃபயரில் நானும் யூஜிடபிள்யூவும் சேர்ந்து போயா அடித்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். நீங்கள் போயா அடிக்கிறோமா இல்லையான்றதையும் அதை நீங்கள் கடைசியாக தான் பார்க்க முடியும். சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, நம்ம வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இறங்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் இறங்கிட்டான், கையில் கன்று வேறு எடுத்துட்டான். நம்ம போய் அப்படின்னா குத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்மளை வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யூஜிடபிள் வந்து ரிவே பண்ணுவாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்னை முடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் யூஜிடபிள் வந்து கையில் பேராஃபில் வச்சுருந்தாரு. ப்ரோ நான் முடிச்சு விட்றேன் ப்ரோ, அவனை பைடாத ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே, நானும் ஒரு மேலே ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அவர் வந்து லாங் ரேஞ்சில் பேராஃபில் வச்சு ஹெட் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவரும் இல்லாத இடத்துல போய் அடிச்சு நின்றார். கடைசியில் இருக்கும்போது அடிக்கல, அவள் தான் காலி பண்ணிட்டாங்க. ஸ்கோப் வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த மேட்ச் வந்துட்டோம். அடுத்த மேட்ச் உள்ளே போனோம். அதே மாதிரி தான் ஒருத்தன் வந்து கன் எடுத்துன்னு வெளில ஓடனா, நானும் என்ன பண்ணேன், ஐயோ கையில் குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் ஊகாங் போட்டாங்க. நானும் ஊகாங் போட்டேன். அந்த ஊகாங்க உடச்சி விட்டு என்னை குத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நானும் காலி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் யூஜிடபிள்யூ வந்து MP40 சரியான அழுத்தினார். அதுக்கப்புறம் அவன் நாக் ஆகிட்டான். சரி சந்தோஷமாக இருந்தது. இந்த மேட்சாவது எப்படியோ அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் நம்ம போய் அடிப்போம் தான் நினைக்கிறேன். அப்படி இந்த மேட்ச் அடிப்போமா அடிக்க மாட்டோமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து லூட் அடிச்சுருந்தார் அவர். அதுக்கப்புறம் என்னை எப்போ தான் ரிவே பண்ணிங்க ப்ரோ, போய் ரிவே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்னை ரிவே பண்ணி விட்டார். நானும் இறங்கி லூட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மேலே வந்து எனக்கு இதுதான் மட்டும் கிடச்சிது. அதுக்கப்புறம் நானும் கீழே இறங்கி போய் லூட்லாம் அடிக்க ஆரம்பித்தேங்க. ஓகேங்களா, கீழே இறங்கி லூட் அடித்ததுக்கப்புறம் வந்து யூஜிடபிள்யூ வந்து கூப்பிட்றாரு, ப்ரோ சீக்கிரமா ப்ரோ அப்படின்ட்டு. நானும் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் யூஜிடபிள்யூ நாக்காய் கிடக்குறாரு. ஏன்னா ப்ரோ கொஞ்சம் சீக்கிரமா ப்ரோ, அவன் வந்து இது போட்டான் ப்ரோ டிமிட்ரி, அவன் ஏந்துக்க போகிறான் ப்ரோ, போய் முடிச்சு விடு ப்ரோ அவனை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஏந்துக்கிறதுக்குள்ளே நாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கில்லி எனக்கு வந்துருச்சு. யூஜிடபிள்யூ சரியான கற்றுனார் என்ன, ப்ரோ நான் அடிச்ச கில்லை நீ எடுத்துட்டியா ப்ரோ, நான் ப்ரோ இது தப்பு ப்ரோ இதெல்லாம் அப்படின்னு இருந்தார். நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நான் எனக்கு ஒரு கில்லாவது கிடச்சிது, யூஜிடபிள்யூ அடிச்ச கில்லு வேறு அது. இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் மேலேருந்து ஒருத்தன் இறங்கினா, ப்ரோ இவனையாவது எனக்கு கொடு ப்ரோ அப்படின்னு அவர் கேட்டார். நானும் க்ளோவால் போட்டு ஒரு இடத்துல ஓரமாக நின்றுக்கினேன். நானும் யூஜிடபிள்யூ வந்து செத்துட்டாருன்னு நினச்சேன். பார்த்தா வந்து நாக்கடிச்சிட்டுக்கிறாரு. வந்து இவர் வந்து கொஞ்சம் ப்ரோ பிளேயர் தாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து இவர் கூட சண்டை போகணுன்னா சொல்லுங்கள். இவர் UID வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்குறேன். அதில் வச்சு நீங்கள் அவருக்கு இன்விடேஷன் கொடுத்து சண்டை போடுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து சண்டே நாங்கள் வந்து மேட்ச் போடுறோம். இதுக்கு மேலே வீடியோ ரெகுலராக வரும். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கு மேலே ஜாலியாக இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்து போனோங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காரில் ஒருத்தன் போக ஆரம்பிச்சிட்டான். நானும் ஸ்கோப் போட்டு அடிக்கிறேன். ஆக மாட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து யூஜிடபிள்யூ வந்து அவன் பக்கத்துலேயே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கார் வேறு மறைஞ்சிச்சு. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டால், ப்ரோ அது கொஞ்சம் பக்கு ப்ரோ, நீ கொஞ்சம் முன்னாடி வா ப்ரோ, உனக்கு எனிமி தெரியும் ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் முன்னாடி ஒன்றா பார்த்து தெரிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் நானும் அழுத்த ஆரம்பிச்சிட்டேன் அவங்ககிட்ட. நான் வேறு ஃபஸ்ட் லெவல் தான் வச்சுருந்தேன், ஸ்கேர்னு நினைக்கிறேன் இந்த கன்று. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு க்ளோவால் போட்டேன். ஏன்னா வந்து முடிச்சு விட்ருப்பான். 5 மெடிக்கிட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கிட்ட வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து யூஜிடபிள்யூ வந்து பக்கத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. நானும் வந்து அவர் போட்ட க்ளோவால்லே அப்படியே பின்னாடி வந்து ஏற ஆரம்பித்தேன். இங்கே வேறு ஜோன் வேறு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா சாவாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினே இருந்தாங்க. போட ஆரம்பிச்சிட்டான். நானும் வந்து ஜோனில் போய் ஊகாங்க போட்டேன். ஜோன் பட்டு நானும் அவள் தான் நாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் யூஜிடபிள்யூ வந்து அங்கேருந்து ஏதோ ராக்கெட்மே விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் அவனும் நாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து யூஜிடபிள்யூ வந்து என்னை வந்து ரிவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவனை பார்க்கலையா அவர். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்ததுக்கப்புறம் நான் கத்தினதுனால தான் வந்து ரிவே பண்ணாரான். எங்கிட்ட வேறு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து என்னை ரிவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்களும் அந்த எனிமிகிட்டேருந்து லூட்லாம் அடிச்சுட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா யூஜிடபிள்யூ கிட்ட வந்து அடி வாங்குற மாதிரி காட்டுது சிம்பிள். என்னென்னு பார்த்தா யூஜிடபிள்யூ வேறு அடிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. இந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஆரோ மார்க் வேறு காமிச்சிச்சா. நானும் ஸ்கோப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுங்க என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் நானும் க்ளோவால் போட்டு மெடிக்கிட் போட்டுருந்தாங்க. பாருங்கள் இவ்வளோ மெடிக்கிட் போகிறேன்னா. அதுக்கப்புறம் இது உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க க்ளோவால். அதுக்கப்புறம் மறுபடியும் நாக் ஆகிட்டாங்க. எனக்கே தெரியல இவ்வளோ மெடி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து யூஜிடபிள்யூ வந்து ஜஸ்ட் HP ஊகாங்க போட்டு வந்து என்னை காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் இந்த இடத்த விட்டு எப்படின்னா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா வந்து இந்த சைடில் வந்துடுவாங்க. அப்பயும் மறுபடியும் வச்சுருவானுங்க. இவனுக்கு எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறானுங்கன்னே தெரில. இவர் வேறு ஊகாங்க வேறு போட்டுகிட்டே இருக்காது. எப்படி இவருக்குலாம் வருதுன்னே தெரில. அதுக்கப்புறம் நானும் இந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஊகாங் போட்டேன். ஊகாங் ஜோனில் பட்டு இதுவாகிடுச்சு. என்னை அடிக்கக்கூடாது கடவுளை வேண்டினே இருந்தேன். அடிக்கவே இல்லை என்ன. அதுக்கப்புறம் யூஜிடபிள்யூ வந்து வெளுத்து விட்டாங்க. அப்புறம் யூஜிடபிள்யூ வந்து நாக் ஆகிட்டாரு. ப்ரோ வந்து ரிவே பண்ணுறியா ப்ரோ அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் வந்து ப்ரோ நீ போய்ட்டு ப்ரோ, அவனுக்கு வந்து வேறு லெவலில் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். நானும் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். என்னை முடிச்சிட்டு பாருங்க ஜஸ்ட் HP என்னை முடிச்சானுங்கன்னா அவ்வளோதான். 2 பேரும் போயா கூட அடிக்க முடியாது இந்த மேட்ச். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு கார் ஒன்று இருந்ததுங்க. அந்த காரை எடுத்து நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் எப்படியோ தப்பிச்சுட்டு நான் ஓடுறாசா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேங்க. அப்புறம் பீமாஸ்டி பாண்டை போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் டோக்கனை கலெக்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு எப்படியும் ரிவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு வீடு கூட எதுவும் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் யூஜில் இப்படி சொல்கிறாரு, ப்ரோ பின்னாடி இருக்க வீடு ப்ரோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் போகிறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் அவளை எப்படியோ ரிவே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அது இதில் வரைக்கும் எதுவும் சம்பவம்லாம் எதுவும் அடிக்காது.
யூஜிடபிள்யூ ரிவைவ் பண்ணதுக்கப்புறம் தாங்க என்னை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நானும் அவனை போட்டு ½ HP கம்மி பண்ணி விட்டுருவேன். என்னை நாக்கே பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் டீம்மேட் வேறு ஒருத்தன் வந்து என்னை முடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் யூஜிடபிள்யூ போய் ப்ரோ ரிவைவ் பண்ணுறேன் ப்ரோ நான் உன்னை அப்படின்னாரு. இதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு டோக்கனே இல்லை. ப்ரோ எப்படி ப்ரோ ரிவைவ் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு போய் டோக்கனை கலெக்ட் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை நல்லா திட்டி விட்டேன். அதுக்கப்புறம் அவர் கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ நான் அவனை ரிவைவ் பண்ணுறேன் ப்ரோ, இன்னானாலும் பரவாயில்ல ப்ரோ, நான் ரிவைவ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னாரு. இவர் சொன்ன மாதிரியே ஒரு வாக்கை நிறைவேற்றுற மாதிரி 600 டோக்கன் கலெக்ட் பண்ணி பீக்காண்ட போய் என்னை ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், சிங்கம் களை இறங்கிடுச்சு. பார்த்தா முன்னாடியே ஒரு எனிமி, சிங்கம் கால்லாம் நடுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ப்ரோ எப்படின்னா சாவாமல் வந்து விளையாடு ப்ரோ அப்படின்னாரு, என்னை திட்டினாரு. இதுக்கப்புறம் ப்ரோ சரி ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னேன். நானும் அதுக்கப்புறம் அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுங்க. UP90 வேறு அவ்வளோ தூரம் ஸ்கோப்பே கொடுக்கல. அவன் வேறு ஊக்காங்க போட்டு அவன் பக்கத்தில் வேறு ஆரம்பிச்சிட்டான். நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊக்காங்க போட்டு அவன் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். அவன் ஜெர்க் ஆகிட்டான் போல், கல் பின்னெல்லாம் போயிட்டு வரான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவனுக்கு ஏம் வெஸ்ட்டு அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நான் தானே அடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில புல்லட்லாம் ஆரோ மார்க் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் என்னை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னை முடிச்சு விட்டாங்க. அவள் தான் யூஜிடபிள்யூ தான் நீ இதுக்கு மேலே ஸ்லோவாக விளையாடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். யூஜிடபிள்யூ வேறு பீக்கானந்து வேறு ஒருத்தனை அடிச்சிட்டாரு மஜாவா. அதுக்கப்புறம் அவர் நாக்கை வேறு கிளியர் பண்ணிட்டாரு வேறு லெவலில். அப்புறம் வேறு என்ன வேறு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ரிவைவ் பண்ண ப்ரோ, என்ன ப்ரோ நீ செத்துட்ட அப்படின்ட்டு. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, இதுக்கு மேலே நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை மட்டும் உன்னை ரிவைவ் பண்ணுறேன், எப்படின்னா வந்து தப்பிச்சிரு ப்ரோ அப்படின்னு வந்து சொன்னார். ப்ரோ எப்படி ப்ரோ ரிவைவ் பண்ணுவேன், நானும் ஒரு ஆச்சரியத்தோடு இருந்தேங்க. அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் ப்ரோ எப்படி ப்ரோ ரிவைவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பார்த்தா அவர் வந்து ப்ரோ பொறுத்து பாரு ப்ரோ, அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி ரிவைவ் பண்ணுறேன் மட்டும் பாரு ப்ரோ அப்படின்னாரு. பார்த்தா தலைவர் பிரீமாஷிப்பாண்ட போகிறாரு. ப்ரோ வா ப்ரோ நீ தான் ப்ரோ அங்கே அப்படின்னாரு. நான் பிரீமாஷிப்லேயே பார்க்கல, அந்த இடத்துல வேறு ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பீடாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. 700 டோக்கன் வேறு கையில் இருந்தால் கண்டிப்பாக ரிவைவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், சந்தோஷமாக இருந்தேன். இதுக்கு மேலே நான் வந்து சாவே மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவரும் போய் ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை பாருங்கள் கஷ்டப்பட்டு, இதை பாருங்கள் HP வரையும் எவ்வளோ கம்மியாகுது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே ட்ரோன் மாதிரி ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் வந்து என்னை ரிவைவும் பண்ணி விட்டார். அப்புறம் என்ன ஏர்ட்ராப் ஆண்ட இறங்க சொன்னார். நானும் ஏர்ட்ராப் ஆண்ட இறங்கினேன். பார்த்தா ஒரு கார் எடுத்துன்னு ஸ்பீடாக வந்துட்டாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்க்குறாருன்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு SVD வேணும் ப்ரோ அப்படின்னாரு. நானும் SVDயை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் N4A1 கொடுக்குறேன் அப்படின்னாரு. ப்ரோ எங்கே ப்ரோ N4A1 அப்படின்னு பார்த்தா அவர் வந்து இந்த லூட் பாக்ஸில் போட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒருத்தன் ஊகாங் போட்டுன்னு வந்தான். அவனுக்கு எப்படின்னா ஹெட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா யூடியூப்லேயே வந்து முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அவர் ரிவே பண்ணிட்டேன். இவர் எவ்வளோ ரிவே பண்ணியிருக்காரு, நம்ம கொஞ்சமாவது ரிவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவே பண்ணிட்டு ஊகாங் போட்டேங்க. ஊகாங் போட்டு இவன் வேறு ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவன் வேறு ஊகாங் போட்டானா, நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியும் அந்த ஒரு நாக்கை வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து யூடியூப் அவனை முடிச்சிட்டாரு. அதுக்கு நாங்கள் போய் அடிச்சிட்டோம். ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா போய் அடித்தோம். எப்படியும் இந்த வீடியோவில் போய் அடிச்சிடும். இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். இத்தனை நாளாக வீடியோ போட்டதுக்கு சாரிங்க. ஓகே டாட்டா பை பாய், see you. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகே பாய்.